அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் மரிய வில்சன் இருக்கார் பாருங்க. அவர் நேற்றைக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அது வெள்ளை அறிக்கையே கிடையாது, அது ஒரு வெற்று அறிக்கை. அந்த வெற்று அறிக்கையில் என்னதான் இருக்குது, என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த நிதி அமைச்சர் மரிய வில்சன் இருக்கார் பாருங்க. இவர் இந்த கட்சியுடைய புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்க வரிசையில் சேர்ந்திருக்கார். எதில் சேர்ந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில் தமிழே வரல. புஷி ஆனந்த் அவர்களுக்கு எம்பளத்தி கும்பளத்தி மாதிரி அப்படி குளறுவாப்பில். அடுத்தது நம்ம ஆதவர்ஜுனா 4 வார்த்தையை கோர்வையாக சேர்த்து பேச தெரியாது. அவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இவர் இருக்காருங்க நிதி அமைச்சர். நிதி அமைச்சருக்கு வாயில் நிதி பற்றாக்குறைன்ற வார்த்தை வரமாட்டேங்குது. நீதி பற்றாக்குறைன்றாப்புல என்னெல்லாமோ பேசுகிறாப்புல. இவர் பேசுகிற தமிழை காப்பாற்றுறதுக்கு நம்ம தான் நீதி கேட்டு போராடணும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்காருங்க. அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், அவர் உதிர்க்கக்கூடிய பொன்மொழிகளை எல்லாம் நீங்களே கேளுங்க. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. நீதி பற்றாக்குறையா? தமிழ்நாட்டில் நீதி பற்றாக்குறை இருக்குதான் கைஸ். அடிப்படை கட்டமைப்பு, கெட்டுப்போன கெட்ட அமைப்பு, அடிப்படை சுட்டி காட்டிலும். என்ன இது, தமிழை இப்படி போட்டு சாவடிக்கிறாங்க. இவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியில் இருக்காரு. பேரில் மட்டும்தான் தமிழகம் இருக்கு, ஆட்களுக்கு தமிழே வரல வாயில. தொழில்துறை அமைச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தொழில்துறை அமைச்சராக இருக்காங்களா இல்லை ஆந்திராவுக்கு தொழில்துறை அமைச்சராக இருக்காங்களான்னு தெரியல. இங்கே வர்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்கே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாதி அமைச்சர்களுக்கு தமிழே பேச தெரியல. கொரோனா போர் தொற்றத்துக்கு பிறகு இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு தொடக்க நிலையிலிருந்து பயணத்தை தொடங்கின. கொரோனா போர் தொற்றான். போர், வார், சண்டை, போர். கொரோனா பெருந்தொற்று இல்லை, கொரோனா போர் தொற்று. அட பவிகளா, ஐயோ. பிடிஆர் அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள்லாம் அமைச்சராக இருந்த ஒரு பதவி அது. இன்னைக்கு இப்படி ஒருத்தர் வாயில் தமிழே வரல. தங்கம் தென்னரசு அவர்கள்லாம் தமிழ் வாயில் அப்படியே எப்படி பேசுவார் தெரியுமா, அப்படி உச்சரிப்பார். அவர் இருந்த இடத்துல இவர் சம்பி தாவேக்காவுக்கு வாக்களித்த மக்களே, சூப்பர், நல்ல மாற்றம். இவர் பேசுகிற தமிழை பார்க்கறதுக்கு இந்த புலிகேசி படத்தில் வர்ற காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. மீட்சி காலத்தை பயன்படுத்தி தங்களின் நீதி பற்றாக்குறைகளை கட்டுப்படுத்தி குறைந்ததுதான். அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்பிலியும் சேர்த்து. ஆனால் தமிழ்நாடு அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. நல்ல கொதிநிலையில் ஒரு கை நிறைய மண்புழுக்களை அள்ளி முக்கியமான ஒவ்வொரு அடிப்படை சுட்டிக்காட்டிலும் கட்டமைப்பு ரீதியான பின்னடைவு சந்தித்தது. அடிப்படை சுட்டி காட்டிலும். ஐயோ சாமி, சூப்பர் மாற்றம். இன்று தமிழ்நாட்டின் மாநிலத்தின் கணக்கு புத்தகத்தை உங்கள் முன் திறந்து வைக்கிறேன். பாடி தொலையும் தகவலில் எந்த அரசியல் கட்சி வேறும் கருத்து என மறுக்க முடியாது. அதற்கு நேர்முறையாக செயல்பட்டது. விரைவாக சீரமைப்பது, எந்தவித நிதி ஒருங்கிணையும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்லிட்டீங்களா? ஓகே. சுதந்திரத்துக்கு இது ஒரு பெரிய காணொலிங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து போட்டோம்னா நம்மளால பேச முடியாது, டைம் பத்தாது. இப்படி வாயில தமிழே உச்சரிக்க தெரியாத அமைச்சர். இப்போ நம்ம அந்த வெள்ளை அறிக்கையை பற்றி கொஞ்சம் பேசுவோம் கைஸ். தமிழ்நாட்டுடைய உண்மையான கடன் அளவு 13.18 லட்சம் கோடி ரூபாயாம். வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடி ரூபாயாம். இந்த நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க இப்போ சொல்லியிருக்கிற எல்லாமே போன வருஷம் பட்ஜெட் டாக்குமெண்ட்லேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். திமுகவுடைய இடைக்கால நிதிநிலை அறிக்கையிலேயே வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை, அரசுக்கு எவ்வளோ கடன் இருக்கு, வருவாய் வரவினங்கள், மாநில அரசுக்கு சொந்தமாக வரக்கூடிய வரி எவ்வளவு, ஒன்றிய வரிகளில் மாநில அரசுக்கான பங்கு என்ன, வருவாய் செலவுகள் எவ்வளவு, மூலதன கணக்கு எவ்வளவு, வருங்காலங்களில் இது எவ்வளவா இருக்கும், இது எல்லாமே அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டது. இதெல்லாம் கவனிச்சிருந்தாலே இப்போ இந்த வெள்ளை பேப்பர் விட வேண்டிய அவசியம் கிடையாது. மொத்த நிலுவை கடன், அதாவது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 10 லட்சம் கோடி ரூபாய் தான் மொத்த கடன் இருக்கு.
ஆனால் ஆக்சுவலாக உண்மையான கடன் அளவு பார்த்தீங்கன்னா 13.18 லட்சம் கோடி ரூபாய். இது வந்துட்டு அரசு பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன் பொறுப்புகளை உள்ளடக்கின அமௌண்ட் தான் இந்த 13.18 லட்சம் கோடி ரூபாய். இதில் வேற இந்த மரிய வில்சன் இருக்கார் பாருங்க, இவர் வந்துட்டு தமிழ்நாட்டை குஜராத் கூட ஒப்பிடுறார். அப்போ தமிழ்நாட்டை கொண்டு போய் குஜராத் கூட ஒப்பிடும் போதே இவர் எங்கிருந்து ஏவப்பட்ட அம்புன்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையே பார்த்தீங்கன்னா முழுக்க டைவர்ட் பண்ணுறதுக்காக தான். ஏற்கனவே டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு சின்ன குழந்தை இறந்துருக்கு, கொலை பண்ணியிருக்காங்க, பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த செய்தியை மறைக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி எதையாவது செஞ்சால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கிம்மிக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வெள்ளை அறிக்கையின் வழியாக என்ன தான் புதுசாக தெரிஞ்சுது மக்களுக்கு? என்னமோ அடித்த ஊழல்லாம் நாங்கள் கொண்டு வந்து காட்ட போகிறோம், எல்லாம் வரப்போகுது, முடிஞ்சதுடா சோழி உங்கள் சோழின்னாங்க. ஏற்கனவே இருக்கிறத தான் கொண்டு வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது புதுசாக இருக்கா? இதுலேயும் அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடும் பொழுது நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சித்திக் அவர் வந்து பக்கத்திலே இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசுடைய அனுமதி இல்லாமல் எந்த கடனும் மாநிலங்களால் வாங்க முடியாது. அவர்கள் அனுமதித்த அளவுக்கு உள்ளேயே தமிழ்நாடு அரசின் கடன் அளவு இருக்கிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே போட்டாப்புல. அப்போ கடன் வந்து தமிழ்நாடு அரசு எந்த அளவில் வாங்கணுமோ அந்த அளவுக்கு தான் வாங்கியிருக்கு அப்படின்றத பக்கத்தில் இருக்கிற அதிகாரியை போட்டு உடைச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் மரிய வில்சன் இருக்கார் பாருங்க, அவர் வாயாலேயே ஒன்று சொல்லியிருக்கார். முந்தைய ஆட்சியில் எந்த திட்டத்துக்குமே தேவையில்லாமல் நிதி செலவழித்ததாக எதுவும் கண்டறியப்படவில்லை, எந்த திட்டமும் தேவையில்லாதது என்று நாங்கள் கூறவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போன்னா என்ன அர்த்தம்? கடன் அதிகரிச்சிருச்சு, வருவாய் குறைஞ்சிருச்சு, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது உண்மை இல்லை. எப்போவுமே கடனை வந்து அப்சல்யூட் நம்பர்ஸில் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். கடனை பற்றி பேசுகிறவங்க பொருளாதார வளர்ச்சியை பற்றியும் பேசணும். தமிழ்நாடு எந்த மாதிரி முன்னேறி இருக்குது, எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்கு, எவ்வளோ வருமானம் இருக்குன்றதெல்லாம் பேசணும். அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. பார்த்து வாசிக்கிறப்போவே இவ்வளோ தடுமாறுறாரு. கட்டை எடுத்து அடிக்க போகிறப்ப மட்டும் தமிழ் நல்லா வருது. ஏய் என் மேலே கேஸ் இருக்குது, உன்னை நான் கொள்ளுவேன் பாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறார். அப்போ மட்டும் தமிழ் நல்லா வருது. இவர் சட்டமன்றத்தில் எல்லாம் இந்த பட்ஜெட் வாசிப்பாங்கல்ல, இதே வேகத்தில் பட்ஜெட் வாசிச்சாருன்னா எத்தனை வருஷம் ஆகும் பேசி முடிக்கிறதுக்கு? அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்ற இந்த இதை வச்சு வெற்று அறிக்கையை வச்சுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, தாவேக்காவால் அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது, அதுக்கு பட்ஜெட் நிறைய தேவைப்படும், எங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க, எங்களால் வந்து இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது, இவங்க பாருங்க இவங்க இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, கஜனாவே காலி பண்ணிட்டாங்க, அதனால எங்களால் இந்த திட்டங்கள் புதுசாக நாங்கள் சொன்ன திட்டங்களை எல்லாம் செய்ய முடியாதுன்றது தான் அதோடைய மீனிங். இந்த ஒயிட் பேப்பர்லேயே இருக்கு பாருங்க கைஸ். ஸோ த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் அவைலபிள் ஃபார் டேக்கிங் அப் நியூ ப்ரோக்ராம்ஸ் டியூரிங் த இயர் கேன் ஒன்லி பி வெரி மினிமல். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, எங்களால் புது திட்டங்கள்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நாங்கள் கொண்டு வர்ற மாதிரி இருக்காது, அதனால் எங்களை எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. கையை விரிச்சிட்டாங்க. மாற்றம் வேண்டும் என்று வாக்களித்த மக்களுக்கு நல்ல ஊதிட்டாங்க சங்க. முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இப்பொழுது சமீபத்தில். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுக்கு சவால் விட்டுருக்காங்க. நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால் 6 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். அப்போது அரசுடைய மொத்த கடன்றது கண்டிப்பாக 20 லட்சம் கோடி ரூபாயாக உயரும். இதையும் மக்கள் பார்க்க தான் போகிறார்கள். அப்போ நீங்கள்லாம் என்ன சொல்ல போறீங்கன்றதை நாங்கள் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் 2500 ரூபா மாதம் அது இதுன்னு சொல்லி சவால் விட்டுருக்காரு இல்லையா, அது எல்லாத்துக்குமே 6 லட்சம் கோடி ரூபாய் குறைஞ்சது தேவைப்படும். அப்போது விஜய் அவர்கள் அந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றாமலே 5 வருஷத்தை ஓட்டிடுவாரா? முடியாது. கண்டிப்பாக திட்டங்களை நிறைவேற்றணும். நிறைவேற்றுறப்போ கடன் வாங்குவாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? தமிழ்நாடே பட்டினியில் கடந்துச்சு, தமிழ்நாடு கஜானாவே காலியாக இருந்துச்சு, அதனால எங்கள் அண்ணா இதெல்லாம் கடன் வாங்கினாருன்னா அப்போ ஒரு விதமான உருட்டுவானுங்க பாருங்கள். ஏன்டா கடனை இப்படி இழுத்து வச்சுருக்கீங்கன்னு நம்ம கேட்போம். அப்போ இப்படி உருட்டுவானுங்க பாருங்கள். இந்த நிதிநிலை குறித்த இந்த வெள்ளை அறிக்கைன்றது தமிழ்நாட்டுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏற்கனவே 2001 மற்றும் 2021 இதே மாதிரி வெள்ளை அறிக்கைகளை அரசு வெளியிட்டிருக்கு. 2001 வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் 2001க்கு முந்தைய 10 வருடங்களுக்கான நிதிநிலை விவரங்களை அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையில் அதுக்கு முந்தைய 15 ஆண்டுகளுக்கான நிதிநிலை விவரங்களை அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த வெள்ளை அறிக்கை இருக்குல்ல, இது வந்து கடந்த 5 ஆண்டுகளுக்கான நிதிநிலை மட்டும்தான் அதில் இருக்குது. இதுக்கான காரணம் என்ன? அதிமுக ஆட்சி காலத்துடைய நிதிநிலை பற்றி இதில் குறிப்பிடலை. ஏன் குறிப்பிடலை? அதிமுகவை எதுக்காக தாவேக்கா சாஃப்ட் கார்னரோடைய அணுகுது? ஏன் ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்றதுக்காகவா அப்படின்ட்டு தங்கம் தென்னரசு அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. கொடுத்த வாக்குறுதிகள்லாம் வெற்று விளம்பரம் மட்டும்தானே ஒழிய
இவங்களால் அதை நிறைவேற்ற முடியாது அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ வந்து கையை விரிச்சிட்டாங்க. இப்போ வந்து அதை அப்படியே டைவர்ட் பண்ணி திமுக மேலே பழிய தூக்கி போட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் டீப்பாக இறங்கி எக்ஸ்பிளைன் பண்ணாலும் இதெல்லாம் புரியாதுங்க. நம்ம வந்து அதனால தான் நான் வந்து இப்போ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா கடன் ஏறுதுன்னு ஒரு குழந்தையோடைய தலையிலையும் 1.5 லட்சம் ரூபா இருக்குது கடன், யாரை கேட்டு வாங்கினேன் அப்படி இப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். என்னமோ அந்த கடன் இவனுங்களுடைய பர்சனல் கடன் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை தற்குறிகள் காசெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகிறானுங்களும் தெரில இன்னும். ஆகவே நம்மளால் இந்த விஷயங்களெல்லாம் எடுத்து புரிய வைக்க முடியாது. இப்படிலாம் கேட்குறவனுங்க கிட்ட நான் ஒன்று கேட்குறேன், அப்போது அரசாங்கம் இவ்வளோ நாளும் திமுக என்னென்ன சலுகைகள்லாம் வந்து கொடுத்துச்சோ, என்னென்ன சலுகைகளெல்லாம் அனுபவிச்சிங்களோ இத்தனை வருஷமும் நீங்கள் பிறந்ததுலேருந்து எல்லா காசையும் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டா எல்லாம் சரியாக போயிடும். ஆகவே இந்த மாதிரி கேணத்தனமால நம்மளால் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இருக்கிற ஃபேக்டை நம்ம பேசணும். கடன் அதிகரிக்குதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் அதிகரிக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோன்றக்கப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்குவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்குவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டும் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லி இவனுங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இந்த தாவேக அரசு கண்டிப்பாக இந்த 5 வருஷத்தில் 20 லட்சம் கோடி ரூபாய் கடனாக உயர்த்த தான் போகுது. ஆனால் 20 லட்சம் கோடி ரூபாய் கடனை உயர்த்துனாங்கன்றதை நம்ம பார்க்குறத விட அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, அவங்க இப்போ 6 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கடனை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, உருப்படியாக எதுலையாவது அவங்க விதைச்சிட்டு போயிருக்காங்களா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இது வந்து ஃப்யூச்சரில் இது எப்படி இருக்கும், அந்த விதை வந்து வளர்ந்து மரமாக வந்து கனி தருமா, கரெக்டாக இருக்குமா எல்லாமேன்றதை மட்டும்தான் பார்க்கணும். வெளியே ஐயோ கடன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. தன்னுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கடன்னு சொல்லிட்டு கடனையே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ கடன் மட்டும்தான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துலையுமே இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்கள நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஆனால் அவன் பர்சனல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 1008 கடன் வாங்கி வச்சுருப்பான். ஏன்னா கடன் இல்லாமல் வாழ்க்கை ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கடனோட தான் வாழுவாங்க. ஏன்னா கடன் வாங்கி தான் ஒரு தொழிலை உயர்த்துறதோ இல்லை ஏதோ ஒன்று செய்கிறதோ எல்லாமே செய்ய முடியும் மனுஷங்களால். அதே மாதிரி தான் அரசாங்கமும் செயல்படும். அரசாங்கம் மட்டும் அப்படியே லாபம் ஏற்றணும்னா எந்த உலகத்தில் எந்த நாடுமே கடன் இல்லாத நாடு கிடையாது. ஆகவே தங்களுடைய இயலாமையை மறைக்கிறதுக்காக, தப்பிச்சு ஓடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போது வெளியிட்டிருக்காங்க வெள்ளை அறிக்கைன்ற பெயரில். இப்போ கடன் அதிகரிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் என்ன தெளிவாக சொல்லியிருக்கணும், சும்மா ஒரு அப்சல்யூட் நம்பர்ஸை மட்டும் சொல்லிட்டு போகாமல் இதுக்காக வாங்கப்பட்ட கடன், அந்த கடனால் என்னெல்லாம் பயனடைஞ்சிருக்கு, எதெல்லாம் தேவையில்லாத செலவு, இதெல்லாம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்போ தேவையில்லாத செலவு எதுவுமே இல்லைன்னு மரிய வில்சனே சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்காரு, தேவையில்லாத திட்டங்கள் நாங்கள் எதையுமே சொல்லலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தேவையில்லாத திட்டங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் எதுக்கு கடன்ற அந்த அப்சல்யூட் நம்பர்ஸை வச்சு மட்டும் அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை எப்படியாவது குறை சொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். அதுக்கு முன்னாடி இருந்த 10 வருஷத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த 10 வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்போ கடந்த 5 ஆண்டுகள் அவ்வளோ வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு சென்று இருக்கிறது. இதோட அப்சல்யூட் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்சு பேசணும்னு சொன்னால் மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சிருமா? சரி, அப்படின்னாலும் பேசுவோம் வாங்க. நம்ம மக்களுக்கு புரியும், தற்குறிகளுக்கு புரியுமா என்ன? திமுக அரசாங்கம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது டெப்ட் க்ரோத், அதாவது கடனுடைய வளர்ச்சி வந்துட்டு 21% இருந்தது 2020 21 காலகட்டங்களில். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுக ஆட்சி காலம் முடிஞ்சிச்சுலையே இப்போ 2026 இப்போ பார்த்தீங்கன்னா 17.1 அந்த டெப்ட் க்ரோத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு திமுக 2026. அப்படின்னா ஆனுவல் டெப்ட் க்ரோத், அதாவது கடனுடைய வளர்ச்சி இருக்குது பாருங்கள், அதை வந்து 4% திமுக கட் பண்ணியிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலேருந்து திமுக ஆட்சி முடிகிற காலம் வரைக்கும். அது மாதிரி டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ இருக்குது பாருங்கள், அது க்ளோசிங் பீரியடில் 28.3% முடிச்சிருக்கு. ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது 28.7 இருந்துச்சு டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ. இப்போ நம்ம தனித்தனியாக டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோனா என்ன, டெப்ட் க்ரோத்னா என்ன, இதெல்லாம் நம்ம சொல்லி தற்குறிகளுக்கு புரிய வைக்க முடியாது. இதெல்லாம் புரியக்கூடிய அறிவார்ந்த மக்களுக்கு மட்டும் புரிஞ்சால் போதும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பிஜேபி, நம்ம இந்தியாவை ஆண்டுக்கிட்டு இருக்கு இல்லையா பிஜேபி, இப்போ இந்தியாவுடைய கடன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 210 லட்சம் கோடி. இந்தியாவுடைய எக்கனாமி ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 260 லட்சம் கோடி. அப்போ நீங்கள் பாருங்கள், 210 லட்சம் கோடி கடன் இருக்குது, 260 லட்சம் கோடி தான் வருமானம் இருக்குது இந்தியாவுக்கு. இதெல்லாம் அப்ராக்சிமேட் கணக்கு தான். இந்தியாவுடைய டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 80%. இதுவே நீங்கள் தமிழ்நாடு மட்டும் எடுங்க. நம்ம தமிழ்நாடு திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் வந்து 10 லட்சம் கோடி ரூபாய். தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி வந்துட்டு 37 லட்சம் கோடி ரூபாய்.
திமுக ஆட்சி காலத்தில். இப்போ முடிச்சது 37 லட்சம் கோடி ரூபாய். இதில் டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து 27.3. நான் நேரமே சொன்ன மாதிரி இது வந்து சேஃபர் லிமிட்டில் இருக்குது. இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது, இந்தியாவுடைய டோட்டல் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, ஜிடிபி வந்துட்டு 260 lakhs crore, 260 லட்சம் கோடி. அந்த 260 லட்சம் கோடியில் 15% தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. அதாவது ஜிஎஸ்டிபி நமக்கு 37 லட்சம் கோடி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 37 லட்சம் கோடின்றது 15% இந்தியாவுடைய டோட்டல் ஜிடிபியில். அப்போ தாவேக்கா என்ன செய்ய போகுதுன்னா, இனிமேல் கடனே வாங்காமல், விலைவாசியை கொஞ்சம் கூட எதுலையுமே உயர்த்தாமல், அப்படியே கடனை எல்லாம் குறைச்சிக்கிட்டே வரணும். மக்களுக்கான திட்டங்களையும் செய்யணும், எல்லாமே செய்யணும். இவனுங்க ஆட்சியில் தமிழ்நாடு என்ன ஆக போகுதோன்ற பயம்தான். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தராமல் ஓரவஞ்சனை காட்டுது பாருங்க, நிதி தராமல். அதை பற்றி பேசவே இல்லை இந்த நிதி அமைச்சர். இதுவே நம்ம திமுக ஆண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்நேரத்துக்கு ஒன்றிய அரசுக்கு 4 கொட்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம். பாருங்கள், ஓனர்ஸை பேசாமல் அப்படியே நழுவிட்டாங்க பாருங்கள். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அந்த நிதி பகிர்வுலாம் எவ்வளோ ஓரவஞ்சனை காட்டுதுன்றதெல்லாம் பற்றி பேசுகிறாரா பாருங்கள். வாயவே திறக்கலை. 2021 இருந்த டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோவையும் 2026 திமுக ஆட்சி முடிகிறப்போ இருந்த டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோவையும் பற்றி ஏன் நிதி அமைச்சர் பேசாமல் போனார்? தாவேக்கா காரணங்கள்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. அண்ணா இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்காங்கண்ணா, எப்படின்னா நீ இதெல்லாம் மேனேஜ் பண்ண போகிற? இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே நீ வந்து சிங்கப்பெண் அதிரடி படை கொண்டு வந்திருக்கியண்ணா. அண்ணா சூப்பர்ண்ணா. அண்ணா நமக்கு ரொம்ப கஷ்டம் அண்ணா, ரொம்ப அப்படியே ரொம்ப நொந்து போக போகிறாருன்னு சொல்லிட்டு கிறுக்கணுங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. லிட்ரல் கிறுக்கணுங்க. அது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி 2020 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17.89 லட்சம் கோடி ரூபாய். அதுவே 2025 2026 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி வந்துட்டு 35.29 லட்சம் கோடி ரூபாய். இப்போ ஜிஎஸ்டிபியை கம்பேர் பண்ணுறப்போவும் தமிழ்நாடு வளர்ந்துருக்கு, டெப்ட் டு ஜிஎஸ்டிபி ரேஷியோவை கம்மி பண்ணியிருக்கு. இப்போது சில கேள்விகள் தான். திமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட கடன் தேவையில்லாத கடனா? இல்லை. திமுக ஆட்சியில் செலவிடப்பட்ட திட்டங்கள், அந்த கடனை வாங்கி செலவு பண்ண திட்டங்கள் தேவையில்லாத திட்டங்களா? இல்லை, எல்லாம் தேவையான திட்டங்கள் தான். வரம்புக்கு மீறி கடன் வாங்கியிருக்கா திமுக? இல்லை. அப்போ இந்த அணில் குஞ்சுகள் எதுக்காக இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கானுங்க கீச் கீச்சுன்னு? இந்த அணில் குஞ்சுகள் சொல்லக்கூடிய காரணம்ன்றது கடன் அதிகமாகிறதுக்கு ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுன்னு சொல்கிறானுங்க இல்லையா? அப்போது யார் யார் ஊழல் பண்ணாங்க, யார் யார் என்ன செஞ்சுருக்காங்க, எவ்வளோ ரூபா எடுத்திருக்காங்க அப்படின்றதையெல்லாம் இந்த வெள்ளை அறிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை. சரி, அப்போது இப்போ கடன் வாங்கியிருக்கு திமுகன்னு சொல்கிறீங்க, அந்த கடனை எப்படி நீங்கள்லாம் குறைக்க போகிறீங்கன்றதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? அதுவும் இல்லை, அதை பற்றியும் பேசலை. இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டேட்டா எல்லாம் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே பப்ளிக்காகவே அவைலபிளாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸு. வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தான் இந்த வெள்ளை அறிக்கை? தாவேக்கா அணில் குஞ்சுகள்லாம் அப்படியே ரொம்ப எமோஷ்னல் ஆகுறானுங்க. நாங்கள்லாம் தனியாகவே நாங்கள் கடன் வாங்கினாலே நாங்கள் அடுத்த மாதமே அதை கிளியர் பண்ணிடுவோம். ஒரு கிரெடிட் கார்டில் நாங்கள் கடன் வாங்கினா கூட நாங்கள் அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே கிளியர் பண்ணிடுவோம். எனக்கே தெரியாமல் என் தலையில் 1,28,000 ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களே கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. தற்குறிகளா டேய்? தாவேக்கா அரசு இதெல்லாம் கவனித்து இந்த எவனெல்லாம் கதறிட்டு இருக்கானோ, எவனெல்லாம் அழுறானோ அவனுக்குலாம் எந்த திட்டங்களும் கொடுக்காம அவனுங்களுக்கு மட்டும் எல்லா திட்டத்தையும் ஸ்டாப் பண்ணி இந்த கரண்ட் பில்லு, பால் விலை, அந்த விலை, இந்த விலை, வரியை ஏற்றுறது அவனுங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவனுங்களுக்கு மட்டும் எல்லாத்தையும் ஏற்றி அவன் தலையில் இருக்கிற கடனை மட்டும் கழிச்சு விட்ருங்க. தற்குறிகள் ஓவராக தான் கதறானுங்க. அறிவு கிட்ட தற்குறி பயலுங்க. நாளைக்கு வேற சட்டசபை கூடுது கைஸ், செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பேச, எதிரில் இருக்கக்கூடிய சிஎம் சார் வாயை பிளந்து பார்க்க, இங்கே நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் பேச தெரியாமல் பேன்னு முழிக்க, நாளைக்கு சட்டமன்றத்தில் தரமான சம்பவம் இருக்குடோய். நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் பேச வேண்டாங்க, ரொம்ப இதெல்லாம் இதுக்குள்ளே ரொம்ப டீப்பெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் வேணால் வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் பேசியிருக்காங்க. அவங்க இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க, திமுக எதுக்காக வந்து இப்போ இந்த 70,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்கல்ல இந்த வெள்ளை அறிக்கையில், அது எதனால, அது என்ன அப்படின்றதையெல்லாம் தங்கம் தென்னரசு அவர்கள் தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்காங்க. தேவைப்படுறவங்க அதை போய் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க, அறிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, தமிழ்நாட்டுடைய வருமானம், தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க போய் தேடி தெரிஞ்சுப்பாங்க.
நம்மளால் எல்லாத்தையும் இருந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த காணொலியே நமக்கு ரொம்ப லெங்க்தாக போயிடுது. இந்த தற்குறிகளுடைய தற்குறித்தனங்களை மட்டும்தான் நம்ம பேச வேண்டிய நிலையில் இருக்கோம். எவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் தற்குறியாக தான் இருப்போம்னு நினைக்கிற கூட்டத்தை திருத்தவே முடியாது கைஸ். தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிற கைஸ், நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. தற்குறிகள் தற்குறிகளாகவே இருக்கட்டும். ஆகவே இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.